ஸோ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் 2025க்கு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டிருந்தோம். அதில் இன்னோவேட்டிவாக ஒர்க் ஷீட் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெத்தட் அப்படிங்கிறது சரிதானா, நீங்கள் வெறுமனே ஃபேக்சுவலாக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லை கான்செப்ட்ஸெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபேக்டை அனலைஸ் பண்ண தெரியுதா, இல்லை கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண முடியுதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கலெக்டிவாக நீங்களே புரிஞ்சிக்கக்கூடியது உங்களை வந்து என்ன ஒரு செல்ஃப் செக் பண்ணுறது. இப்போ அப்ஜெக்டிவ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெக்கானிக்கலாக ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. அந்த மெக்கானிக்கலாக ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயத்துக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீடிங்கும் எப்படி இருக்கணும், அந்த ரீடிங் நம்ம கண்டென்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஒரு அடித்தளமாக இருக்க போகுது இந்த ஒர்க் ஷீட்டு. இந்த ஒர்க் ஷீட் வந்து அந்த ஷெட்யூலில் போட்டிருக்க எல்லா மைக்ரோ டெஸ்டோட டாபிக்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும். டெஸ்ட் சீரிஸ் என்ரோல் பண்ணாலும் இந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ டு ப்ரிப்பேர் மெயின்ஸ் ஆல்சோ. உதாரணமாக நான் சில விஷயங்களை வந்து சொல்கிறேன், சரியா. ஸோ இப்போ குரூப் ஒன்னுடைய முதல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைப்பு இருக்கும், ஒரு 5 தலைப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், preamble of the constitution, union and its territory, citizenship அப்படிங்கக்கூடிய இந்த 5 தலைப்புகள் இருக்கு. பட் இதுல நான் preamble இருந்து மட்டும் எப்படி வந்து ஒர்க் புக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ அப்பனாதான் வந்து என்னன்னா இந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இட் இஸ் அன் இன்னோவேட்டிவ். ஸோ இட் வில் நாட் பி அவைலபிள் டு ஓப்பன். பட் யாரெல்லாம் என்ரோல் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன இந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாம்பிள் எடுத்துக்கலாம், சரியா. ஸோ பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கக்கூடிய இன்னொன்று வந்து எந்த தலைப்பு கொடுத்தாலும் முதல்ல திங்க் ஆன் தீஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஐடென்டிட்டி, அரசியலமைப்பினுடைய ஒரு அடையாளம். The spirit of the constitution, அரசியலமைப்பினுடைய ஒரு ஆன்மா. Key to the constitution, அரசியலமைப்பினுடைய திறவுகோல். லிவிங் இன்ட்ரோடக்ஷன். ஸோ வந்து இந்த சூழலுக்கும் வந்து என்ன அடாப்ட் பொருந்தி போகக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இந்த 4 பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏன் பிரயாம்பிள் வந்து என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றோம். இந்த பிரயாம்பிள் அப்படிங்கிறது எப்படி அரசியலமைப்பினுடைய மற்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு திறவுகோலாக இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து என்ன இது பண்றோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செக்யூலர்ங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரயாம்பிள் செக்யூலர்னு சொல்றதுனால மட்டும்தான் இந்தியா நாடு வந்து என்ன ஒரு செக்யூலர் கண்ட்ரியானா கிடையாது. அரசியலமைப்பினுடைய பல்வேறு பிரிவுகள் அப்படிங்கிறது வந்து என்ன இந்தியா வந்து என்ன ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கனெக்டிங் டாட்ஸ் அந்த மல்டி டைமென்ஷன்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த திங்கிங் ஆன் திஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபில் இன் தி ஃபாலோயிங் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல்ல புக் பேக் எக்ஸசைஸ் மாதிரி தான். அதில் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் சொல்யூஷனை யார் கொண்டு வந்தா, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நல்லா பாத்தீங்கன்னா இதுல வித்தியாசம் இருக்கும். வேர்ட் ஆடட் பை தி 42nd amendment, வேர்ட்ஸ் ஆடட் பை தி 42nd amendment. சேர்க்கப்பட்ட வார்த்தை, சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். கேஸ் தட் டிக்ளேர்ட் preamble as part of the constitution. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம preamble ஒரு விஷயம் படிக்கும்போது உண்மையிலே வந்து கேசவானந்த பாரதியை வந்து பத்தி படிக்குமானா படிக்க மாட்டோம், இந்திரபாலத்தை பத்தி படிக்குமானா படிக்க மாட்டோம். அப்போ அந்த மல்டி டைமென்ஷன்ல தற்போதைய கொஸ்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு உதவி புரியும். ஓகே, அடுத்து கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் த preamble. இப்போ இதை ரொம்ப டீட்டெயிலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. We the people of India அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, the source of the power originated from the people. மக்களிடமிருந்தே தான் என்ன இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது அதிகாரத்தை பெறுகிறது தான் என்ன இதனால சாவரின் அப்படின்னா என்ன நம்ம எந்த ஒரு நாட்டுக்கும் கட்டுப்படாதவர்கள் அப்படிங்கிற விஷயம். அப்போ இதே மாதிரி அடுத்த அபிவிருத்தி, சரியா. ஸோ ஹவு டஸ் preamble reflect the aspirations of freedom movement அப்படின்னு கேட்கும்போது நீங்க யோசிப்பீங்க, அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கும் preambleக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரிட்டிஷார்கிட்ட நமக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும்னு கேட்டிருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து என்ன
இந்த preamble கொண்டிருக்கும். Why is preamble called to the key to the constitution? ஏன் வந்து என்ன அது ஒரு திறவுகோல் என கருதப்படுகிறது அப்படின்னா preamble படிச்சா மட்டும்தான் என்ன ஒட்டுமொத்த அரசியலமைப்பும் புரியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையினால். What is the relationship between the objective resolution and preamble அப்படின்னா the objective resolution அப்படிங்கிறது என்ன இட்ஸ் ஃபவுண்ட் இதுதான் வந்து என்ன ஒரு ஃபவுண்டேஷனா preamble இருந்தது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை புரியுற மாதிரி ரைட். ஓகே அப்ப ரைட் ஸ்டேட்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் லெஜிஸ்லேட்டர். It is legally enforceable. It can be amended under Article 368. It is a part of basic structure. It helps in interpretation of the Constitution. Courts can strike down amendments violating basic features. அப்ப என்னன்னா நீங்க preamble வந்து வெறுமனே ஒரு மனப்பாட பகுதியா படிக்காம அதை ஒரு மல்டி டைமென்ஷனல்ல அப்ரோச் பண்றதுக்கு இந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது என்ன ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ஃபேக்ட் செக். ஸோ அமெரிக்கன் அரசியலமைப்புடைய இதை பொறுத்து வந்து நம்ம preamble அப்படிங்கிறது கொண்டு வந்தோம். அப்ஜெக்ட் ரெசல்யூஷன்ல இருந்து என்ன கொண்டு வந்தோம். உண்மையிலே சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இல்ல எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது cannot be challenged in court. It has been amended only once. பெரும்பாரி யூனியன் கேஸ் டிஸ்கஸ் பொசிஷன் அதோட நிலைமை வந்து என்ன இது பண்ணுச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமான வழக்குகள் பெரும்பாரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு, எஸ்ஆர் பொம்மை வழக்கு, நிர்வாகிகள் வழக்கு. ஓகே அப்ப வந்து என்னன்னா உங்களுடைய இதுல சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா அதுல எதெல்லாம் சோசியல் எக்கனாமிக். அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து இது பண்ணி பார்க்கும்போது உங்களால ஒரு மல்டி டைமென்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய அந்த பிலிம்ஸுடைய கொஸ்டின் த்ரெட் அப்படிங்கிறது என்ன வெறுமனே ஒரு ஃபேக்டோ ஒரு கான்செப்டோ தெரிஞ்சா வந்து என்ன நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இல்ல பல விஷயங்களை வந்து என்ன நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ டெஸ்ட் சீரீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு கீ அப்படின்னு நீங்க இதை எடுத்துக்கலாம். அதே நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய செல்ஃப் செக் பண்றதுக்கான ஒரு டூல் அப்படிங்கிறது என்ன இந்த ஒர்க் ஷீட். ஸோ இது வந்து என்னென்ன மைக்ரோ டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து என்ன கிடைக்கும் எக்ஸப்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிமைனிங் எக்ஸப்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது உங்களுக்கு 8 யூனிட்டுக்குமே வந்து என்ன இது கிடைக்கும். இது உங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா அந்த பேசிக் நாலேஜ் வந்து என்ன ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஸோ அதனால வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க தமிழ்ல எடுத்தீங்கன்னா தமிழ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கிலீஷ்ல நீங்க டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு கிடைக்கும். ஷெட்யூல் நேரத்தை அப்டேட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன தொடர்ச்சியா will get it for the group 1 prelims. Definitely it will help you in the main phases. Right? Thank you.